பெண்கள் குறிப்பாக மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பலன்கள். ஹவுஸ் ஒய்ஃபு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நாம தான் கண்டினியூஸாக கேர்ஃபுல்லாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும். பெரிய முடிவுகளை எதையுமே எடுக்காதீங்க. பெரிய முடிவுகளை எதையுமே எடுக்காதீங்க. பெண்கள் பொறுமையாக இருந்து அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களை சுற்றி என்ன நடக்குது இதை மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலம் வரும், அப்போ சொல்கிறோம், அப்போ நீங்கள் முடிவெடுங்க. அதே மாதிரி உங்களோட 12ஆம் வீட்டில் பல கிரகங்கள் இருக்கிறதுனால தூக்கத்துலேயும் ஹெல்த்லேயும் சில சில பிரச்சனைகள் வரும். தூக்கம் கெடலாம். நீங்கள் பர்டிகுலராக அந்த சவுண்டு தெரப்பின்னு சொல்கிறோம், அந்த மாதிரியான மியூசிக்கை போட்டு தூங்குறது நல்லது. ஒட்டுமொத்த மேஷராசி என்பவர்களுக்கும் எம்மாதிரியான திருப்பங்கள்னா ஏப்ரல் 20க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மே 22க்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஜூன் 2க்கு பிறகு பழையபடி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் 60% பொருந்தும். உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் மனசில் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்கான பதில் தர முடியும் என்னால். நீங்கள் எங்களுடைய சேனலை தொடர்பு கொண்டு இந்த ஃபோன் கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பதில்களை துல்லியமாக தர முடியும். அது பிரகாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் 100% எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா பிபியில் அதே மாதிரி நான் சொன்னேன், தூக்க தொந்தரவுகள், ஸ்ட்ரெஸ்ஸு மற்றும் சின்ன சின்ன விபத்துகள், காலை தடுக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கலாம். இதிலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த இடம் போகிறதுனாலும் கொஞ்சம் கவனமாக எதை எடுத்துகிட்டு போகிறோம், எதை கொண்டு வரோம் கவனமாக பார்க்கணும். நிதானத்தோடு செயல்படுங்க. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு பிறகு உங்கள்கிட்ட பெக் பண்ணி ப்ளீடு பண்ணி கேட்குறது, நிதானத்தோடு செயல்படுங்க.